ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال نبينا صلى الله عليه وسلم: لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من الكبر. قال رجل: إن الرجل يحب أن يكون ثوبه حسنا ونعله حسنا. فقال: إن الله جميل يحب الجمال. الكبر بدر الحق وغمط الناس. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபூதாபீன்கள் மீதும், இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும், உங்கள் மீதும், என் மீதும் அல்லாஹ்வின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்முடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நடைபெறக்கூடிய இந்த ஹதீஸ் வகுப்பிலே கலந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அதை தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்காக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்: லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிபர். யாருடைய உள்ளத்தில் ஒரு அணு அளவு கிபர் என்று சொல்லக்கூடிய பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் ஒருபொழுதும் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஃபகால ரஜுல், ஒரு மனிதர், ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்: இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌபஹு ஹஸனா. யா ரசூலுல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய உடை அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றான் என்று சொன்னால் அது பெருமையா? வ நஅலஹு ஹஸனா, இன்னும் தன்னுடைய காலணிகள், தன்னுடைய செருப்பு, தன்னுடைய ஷூ அழகாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது பெருமையா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் அழகானவன், அவன் அழகானதை விரும்புகின்றான். இன்ன அல் கிபரு, அதாவது பெருமை என்றால் என்ன என்று சொன்னால் பதருல் ஹக் வ கம்துன் நாஸ், அதாவது உண்மையை மறுப்பதும் மக்களை இழிவாக நினைப்பதும் தான் பெருமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நிறைய ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் விளக்கத்தை சொல்லி விடுவார்கள். அதாவது என்னென்ன செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அதனுடைய சட்டம் என்ன, அதை செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சட்டத்தை சொல்லுகின்றார்கள்: லா யதுகுலுல் ஜன்னah, சொர்க்கம் அந்த மனிதன் நுழையவே முடியாது. முதலாவதாக சட்டத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கத்தை தருகின்றார்கள். யாருடைய உள்ளத்தில் அணு அளவு கிபர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சட்டத்தை சொல்லிவிட்டு பிறகு அதனுடைய விளக்கம் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த விஷயம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் வெறுக்கத்தக்கது, எந்த அளவுக்கு அது கடுமையான ஒரு விஷயம், எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லுவதற்காக இது போன்ற ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை அறிவித்த பிறகு சஹாபாக்களுக்கு புரியவில்லை. நாம் நம்முடைய ஆடைகள், நம்முடைய உடைகள் நாம்
பெருமையில் வந்து சேருமா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது எல்லாம் பெருமையில் வந்து சேராது. உண்மையான பெருமை என்றால் பத்ருல் ஹக், அதாவது உண்மையை நிராகரிப்பது. ஏன் உண்மையை நிராகரிப்பது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிந்திக்கக்கூடிய அறிவை தந்திருக்கின்றார். அந்த சிந்திக்கக்கூடிய அறிவை சில நேரங்களிலே நாம் சிந்திக்காமல் விட்டு விடுகின்றோம். அந்த சிந்திக்காமல் விட்டுவிட்ட அந்த நேரத்தில் சில மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அந்த மனிதர்கள் சரியான சிந்தனை எது என்பதை அந்த மனிதர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த மனிதன் அதை மாற்றிக் கொள்ளாமல் இருக்கின்றான் என்று சொன்னால், தான் கொண்ட கொள்கை அது தவறாக இருந்தாலும் சரி, நான் அதில்தான் இருப்பேன் என்ற ஒரு வைராக்கியம் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதன் ஒருபொழுதும் சொர்க்கம் நுழைய மாட்டான். அந்த மனிதனுக்கு தன்னுடைய உள்ளத்தில் பெருமை இருக்கின்றது. என்ன பெருமை என்று சொன்னால், இவர் சொல்லி நாம் ஏன் கேட்பது, இவர் யார் எனக்கு சொல்லுவது, இவர் ஏன் எனக்கு சொல்லுகின்றார் என்ற அந்த பெருமை அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் பெருமை. இரண்டாவதாக சொன்னார்கள், வகம்துன் நாஸ், மக்களை இழிவாக நினைப்பது. பிற மக்களை இழிவாக நினைப்பதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் பொருளாதாரத்தில் நாம் உயர்ந்து விட்டோம் என்ற ஒரு நினைப்பு, நம்மிடத்தில் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கின்றது என்ற ஒரு நினைப்பு, என்னிடத்தில் நிறைய பணம் காசுகள் இருக்கின்றது என்ற ஒரு நினைப்பு. இதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நீ இந்த உலகத்திற்கு எதுவுமே இல்லாமல் வந்தாய். உன்னிடத்தில் ஒரு ரூபாய் கூட கிடையாது, உன்னிடத்தில் எந்த ஒரு சொத்துக்களோ சுகங்களோ எதுவுமே கிடையாது. நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் தந்தேன். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கெங்கெல்லாம் குர்ஆனிலே நீங்கள் செலவு செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நான் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், மனிதன் நினைத்து விடக்கூடாது, இந்த சொத்துக்கள் தானாக நான் சம்பாதித்தேன், என்னுடைய முயற்சியினால் நான் சம்பாதிக்கின்றேன், நான் வேலைக்கு செல்லுகின்றேன், அந்த வேலையிலிருந்து எனக்கு பணம் வருகின்றது, அதனால் நான் இன்றைக்கு பணக்காரனாக இருக்கின்றேன் என்ற நினைப்பு அந்த மனிதனுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், மிம்மா ரஸக்னாகும், நான் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் வரும் பொழுதும் நம் இடத்திலே எந்த ஒரு காசு பணமும் கிடையாது. நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுதும் நம் இடத்திலே எந்த ஒரு காசு பணமும் இருக்காது. நம் இடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து காசு பணங்களையும் நம்முடைய சொத்து சுகங்களையும் கபரிலே வைத்து அடக்குவார்களா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கபர் எந்த ஒரு மனிதனிடத்திலும் அந்த சொத்துக்களையோ சுகங்களையோ கபரில் வைத்து அடக்க மாட்டார்கள். ஒரே ஒரு மோதிரம் போட்டிருந்தால் கூட, மறதியாக அந்த மோதிரத்தை விட்டுவிட்டால் கூட என்ன செய்வார்கள்? மோதிரத்தை இவருக்கு எதற்கு இதுக்கு பிறகு இந்த மனிதனுக்கு எதற்கு மோதிரம் என்று சொல்லி என்ன செய்வார்கள்? அந்த மோதிரத்தை கூட கலட்டி கொண்டுதான் கபரில் கொண்டு போய் வெறும் வெள்ளை துணியை சுத்தி என்ன செய்வார்கள்? கபரிலே வைப்பார்கள். என்ன பாடம் தருகின்றது என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பெருமை என்ற ஒரு விஷயம் வரக்கூடாது. பெருமை யாருக்கு உரியது என்று சொன்னால், முழுக்க பெருமைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரியது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை முழுவதுமாக அழிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், இந்த உலகத்தில் பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் இங்கே, இந்த உலகத்தில் தான் என்ற மமதையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இங்கே, ஆட்சி அதிகாரங்களை தன்னுடைய கைவசம் வைத்துக் கொண்டு நான் தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் எங்கே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், மனில் முல்குல் யௌம், இந்த நாளினுடைய அரசாங்கம், இந்த நாளினுடைய ஆட்சி யாருக்குரியது? அல்லாஹ்வுடைய பெருமையின் வெளிப்பாடு. என்னால் மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும், என்னை தவிர வேறு யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற பெருமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தி சொல்லுவான், மனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதுல் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் எல்லா விதமான பெருமைகளும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். ஆக இந்த உலகத்தில் நம்மிடத்தில் இருக்கவே கூடாத ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் பெருமை என்பது ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. அந்த பெருமை நம்முடைய உள்ளத்தில் ஒரு அணு அளவு இருந்தால் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்மால் சொர்க்கம் ஒரு பொழுதும் நுழைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் வாழும் வரை பிற மக்களை மதித்து வாழ வேண்டும், பிற மக்களை நாம் மதித்து வாழ வேண்டும், பிற மக்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை
நாம் பெருமை கொண்டோம் என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாதிகள் நாளை அல்லாஹ்விடத்தில் யாரும் இருக்க முடியாது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெருமை என்று சொல்லக்கூடிய அந்த நோயை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ நாளை சொர்க்கத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்ப்பானாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு